ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? தேங்காய் பால் முறுக்கு செய்ய போகிறேன். 3/4 டம்ளர் உளுந்து எடுத்துக்கணும். இது ஒரு தவாவில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப செவுக்க வறுக்கக்கூடாது, லைட்டாக வறுத்து எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு வறுத்துக்குனா போதும். நல்லா ஆற விட்டுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை உளுந்து ஆறிடுத்து. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டுக்குவோம். இது ரெண்டுத்தையும் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம். 1 கிலோ பச்சை அரிசி மாவு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இது கூட உளுந்தும் பொட்டுக்கடலையுமா அரைச்சோம் இல்லை மிக்ஸியில், அதை இதில் கொட்டிக்கலாம். சலிச்சு கொட்டிக்குவோம். இந்தமாரி சலிச்சு எடுத்துக்கணும். பொட்டுக்கடலையும் உளுந்தையும் அரைச்சி சலிச்சு வச்சுட்டேன். அரிசி மாவும் சலிச்சு தான் வச்சுக்கிறேன். கொஞ்சமாக ஓமம் எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு எடுத்து கையில் நசுக்கணும். இந்தமாரி நசுக்கி போடணும். எதுக்கு நசுக்கி போடுறோம்னா, நம்ம முறுக்கு சுடும் போது நல்லா வாசனையாக இருக்கும். முறுக்கு வாசனை வரும். நல்லா செரிமானத்துக்கும் நல்லது. ஓமம் நிறைய போடக்கூடாது, கொஞ்சம் தான் போடணும். இந்த அளவுக்கு தான் போடணும். நிறைய போட்டால் நல்லா இருக்காது. எள்ளு இந்த அளவுக்கு இப்போ போட்டுக்கணும். அது கூடயே நான் வெள்ளை எள்ளு போட்டுக்கிறேன். நீங்கள் கருப்பு எள்ளு வேணால் போட்டுக்குங்க. பெருங்காயம் கொஞ்சம் இந்த அளவுக்கு போட்டுக்கணும். தூள் பெருங்காயம். பேர் போட்டுக்கணும். இதுமாரி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கணும். பேர் நிறைய போட்டால் முறுக்கு பிரிஞ்சு போவோம். அளவாக போட்டுக்கணும். தூள் உப்பு அளவாக இந்த அளவு போட்டுக்கணும். மாவு எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தகுந்த மாரி உப்பு போட்டுக்கணும். ரொம்ப அதிகமாக போட்டுறக்கூடாது. இப்போ இது எல்லாத்தையும் பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பால் ஊற்றி பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமாக பிசையணும். இந்தமாரி பிசைஞ்சிக்கணும். பேர் உப்பு நம்ம போட்டது எல்லாத்தையும் போட்டு ஒன்றா பிசைஞ்சு எடுத்துக்கின்னு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பால் ஊற்றி பிசையணும். முதல் ஒரு டம்ளர் தேங்காய் பால் எடுத்துக்குவோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்குவோம். இன்னொரு டம்ளர் பால் எடுத்துக்குவோம். இப்போ ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறோம். 2 டம்ளர் பால் ஊற்றியாச்சு. இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிடணும். இப்போ 3வது தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் பிசையணும். டப்புன்னு ஊற்றிடக்கூடாது தண்ணியை, ஃபுல் தண்ணியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும் தண்ணி. நான் இப்போ பிசைஞ்சிட்டு எப்படின்னு காட்டுறேன் உங்கள்கிட்ட. மாவு இந்த அளவுக்கு பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு தான் இருக்கணும். ரொம்ப லூஸாக இருக்கும்போது கட்டியாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு தான் இருக்கணுங்க. அப்போ தான் முறுக்கு புழியறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். டைட்டாக இருந்ததுன்னா முறுக்கு புழிய கஷ்டமாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோவில் போகலாம். முறுக்கு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். முறுக்கச்சை சுத்தமாக கழுவிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா துடைச்சி வச்சுக்கணும். எண்ணெய் இந்த ஓரம்லாம் உள்ளாரக்கெலாம் எண்ணெய் தடவி வச்சுக்கணும். அப்போ தான் முறுக்கு ஈஸியாக வரும் புழியறதுக்கு. நான் இந்த அச்சு எடுத்துக்கிறேன் புழியறதுக்கு. இந்த அச்சில் தான் புழிய போகிறேன் நான். வாங்க இப்போ போய் பார்க்கலாம் முறுக்கு எப்படி புழியலான்னு. மாவு எடுத்துக்கின்னு உருட்டிக்கின்னு இந்த அச்சில் இப்படி போட்டுக்கணும். போட்டுட்டு இப்படி போட்டுட்டு
இது பண்ணிடணும். இதை வந்து மேலே வச்சுட்டு இப்படி வந்து போட்டுட்டு புழிஞ்சு எடுத்துக்கணும். முறுக்கு வானலில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிறேன். நல்லா காயணும் எண்ணெய். நல்லா காஞ்சால் தான் போடணும் முறுக்கு. இதேமாரி மாவு வந்து சின்னதாக போட்டு பார்க்கணும் காஞ்செடுத்தான்னு. இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுது. இப்போ வந்து முறுக்கு போடணும். இந்தமாரி சின்ன தட்டில் எண்ணெய் தடவி புழிஞ்சு எடுத்துக்கணும். இதுமாரி அப்போ தான் வானலில் எண்ணெயில் போடுறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. இந்தமாரி தட்டில் ஊற்றிக்கின்னு போட்டுக்கணும் எண்ணெயில். இந்த வானில் 3 தான் பிடிக்குது முறுக்கு. நான் 3 முறுக்கு போட்டுக்கிறேன் இதில். முறுக்கு வெந்தெடுத்து எடுத்துட வேண்டியது தான். இதேமாரி போட்டுட்டு எல்லா முறுக்கையும் உங்கள்கிட்ட காட்டுறாங்க. தேங்காய் பால் முறுக்கு இது. தேங்காய் பாலில் ஊற்றி செஞ்சாக்கா நல்லா ருசியாக சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா ருசியாக இருக்கும். இது சேர்ந்துடுது. இப்போ எடுத்துட வேண்டியது தான். அதை இதுவும் சேர்ந்துடுது. எடுத்துட வேண்டியது தான். ஒன்று வெந்தெடுத்து திருப்பி போட்டுக்க வேண்டியது தான். ஒன்று இந்தமாரி ஊற்றி எடுத்துக்கணும். தேங்காய் பால் அரிசி முறுக்கு ரெடி ஆகிடுது. இதேமாரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக.